ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹோம் வந்து எப்பயுமே ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணும். காலையில எழுந்திரிச்சாலும் சரி, வீட்ல வந்து எப்பயாவது நமக்கு டைம் கிடைச்சிருக்கா, இந்த மாரி பீஸ்ஃபுல்லா தனியா உட்காந்து நம்ம நேச்சரை என்ஜாய் பண்ணுறதோ, இல்ல சிம்பிளா அமைதியா உட்கார்றதுக்கு யாருக்கெல்லாம் டைம் கிடைக்குது? வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எப்பயே ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி வேலைக்கு பின்னாடி, பொருட்களுக்கு பின்னாடியே ஓடிட்டே இருக்கீங்களா? ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹோமை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா, எப்படி எப்படியெல்லாம் அந்த வீடு இருக்கும், அந்த வீட்டில் என்னென்ன சிஸ்டம்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே புட் திங்ஸ் பேக் இம்மீடியட்லி. ஒரு பொருளை எடுத்தாங்கன்னா, எல்லாரும் அத இம்மீடியட்டா அந்தந்த இடத்துலயே வச்சுருவாங்க. அந்த நோ லேட்டர் பைல்ன்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு பண்றேன் இப்படின்னு சொல்லும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து நமக்கு ஒரு கிளட்டர கிரியேட் பண்ணும். நம்ம பெரியவங்கலாம் ஒரு வார்த்தைய அடிக்கடி சொல்லுவாங்க. நம்ம பெரியவங்க, வீட்ல இருக்கிற பெரியவங்க எல்லாருமே வந்து நீங்க கேள்விப்பட்டுறீங்க. "எடுத்தத எடுத்த இடத்துல வை." இந்த வார்த்தைகள் தான் வந்து டீக்ளட்டரிங் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். எந்த ஒரு பொருள எடுத்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, யூ கேன் மெயின்டெயின் அ கிளட்டர் ஃப்ரீ ஹோம். இந்த டெக்னிக்க நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, எப்பயுமே வீடு வந்து முடிந்த அளவுக்கு டைடியாவும், சுத்தமாவும், நீட்டாவும் இருக்கும். அடுத்து அவங்க ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, தே மெயின்டெயின் தி கிளியர் சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸ் வந்து எப்பயுமே கிளியராக மெயின்டெயின் பண்ணுவாங்க. எதாவது பொருளை அடைச்சி வைக்கணும், அந்த இடத்த டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் கிடையவே கிடையாது. ஒரு டைனிங் டேபிள், கிச்சன் கவுண்டர், பெட் சைட் டேபிள் இது எல்லாமே வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக டீஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கும்போது எப்படின்னா, ஈஸி டு க்ளீன். நம்மளால சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கும், ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும், ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக உங்கள் வீட்டு கிச்சனை நீங்களும் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஃப்ளாட் சர்ஃபேஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள். அந்த சர்ஃபேஸில் வந்து பொருளாக ரொப்பி வச்சுருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி உங்களோட சர்ஃபேஸ் எல்லாம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து தே க்ளீன் ஆஸ் தே கோ ஆர் தே டைடி அப் ஆஸ் தே கோ. ஒரு ஒரு இடத்துல நம்ம வீடுன்னா புழங்காமல் இருக்க மாட்டோம். ஸோ க்ளீனிங்க்குன்னு ஒரு ஷெட்யூல் வச்சு அந்த டைமில் தான் அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டுலாம் இல்லாமல், ஒரு வேலை ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இம்மீடியட்டாக க்ளீன் பண்ணிட்டோன்னா எப்பயுமே வீடு பார்க்க வந்து ஒரு ப்ளசண்ட்டாகவே இருக்கும். நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா, அன்னைக்கு பார்த்து வேலை பார்க்குறது, அன்னைக்கு பார்த்து டீப் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இல்லாமல், ஆல்வேஸ் யுவர் ஹோம் வில் பி வெல்கமிங். எப்பயுமே நீட்டாகவும் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி லாண்ட்ரி இதெல்லாம் வந்து இம்மீடியட்டாக உடனுக்குடன் அதை அந்தந்த இடத்துல நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து க்ளீனாக மெயின்டைன் ஆகும். அப்புறம் வந்து ஈரமான டவலு, லாண்ட்ரி, நம்ம வந்து வெட் கிளாத்ஸு இதெல்லாம் உடனே காய போட்டு அந்த இடத்த கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, எப்பயுமே ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹோம் மெயின்டைன் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா, தே டூ அ 5 மினிட் ரீசெட். அதாவது ஒரு நாள் முடிஞ்ச உடனே, இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, அந்த இடத்த வந்து குயிக்காக ஒரு ரீசெட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த இடம்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், புழங்கியிருக்கோம். அப்படியே விட்டுட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு குயிக் ரீசெட். இது வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அந்தந்த பொருளை வந்து அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா பாருங்களேன், உடனே வந்து எப்படி கிளியர் ஆகுதுன்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹோம் மெயின்டைன் பண்ணுறவங்க எப்பயுமே தே டூ அ 5 மினிட் ரீசெட். நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி இந்த ரீசெட் வந்து நான் மட்டும் பண்ண மாட்டேன். ஸோ இந்த வீடியோக்காக நான் பண்ணி காமிச்சிருக்கேன். மற்றபடி எங்கள் வீட்டில் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இம்மீடியட்டாக தேல் டூ அ ரீசெட். இப்போ படிக்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளேஸை இம்மீடியட்டாக ரீசெட் பண்ணணும். இப்போ கிச்சனில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிச்சனை இம்மீடியட்டாக ரீசெட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த இடம் வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீ பிளேஸாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதற்காக ஒரு நேரம் எடுத்து பண்ணாமல் உடனே பண்ணோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஸ்பேஸை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பயுமே வந்து தே வில் ஸ்கேன் த ஹவுஸ். ஒரு ஸ்பேஸை வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடம் வந்து ஒரு கிளட்டர் ஆகுது அப்படின்னா, அந்த இடத்த இம்மீடியட்டாக டீக்ளட்டர் பண்ணணும்னு யோசிப்பாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டேபிள், ஸ்டடி டேபிள், இது எங்கள் வீட்டில் 2வது ஸ்டடி டேபிள். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தனியாக ஒர்க் பண்ணதுனால அவருக்கு ஒரு டேபிள் இருந்துச்சு. பட் இந்த வீட்டில் அது எங்களுக்கு தேவையில்லாமல் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது, மற்ற இடத்துலையும் வந்து வீட்டில் உட்காந்து படிக்கிறதுனால இந்த இடம் யூஸே ஆகாமல் இருந்துச்சு. நான் இதுக்கு ஒரு 30 டேஸ் டைம், 90 டேஸ் டைம் நிறையா கொடுத்து பார்த்தேன். அது யூஸ் ஆகாமல் இருந்ததுனால அதை நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தே வில் ஹேண்டில் பேப்பர்ஸ் இம்மீடியட்லி. அதாவது அவங்க என்னென்னா பேப்பர்ஸை சேர விட மாட்டாங்க. பில்ஸாக இருக்கட்டும்,
உங்கள் ரிசிப்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேஷ்னரிஸாக இருக்கட்டும், அதுவே வந்து பையில் பாய்ச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய கிளட்டரை க்ரியேட் பண்ணும். ஸோ டீக்ளட்டரிங் ஆர் கிளட்டர் ஃப்ரீ சிஸ்டமை ஃபாலோ பண்ணுற வீட்டில் இந்த மாதிரி வந்து பேப்பர்ஸை வந்து பையில் பண்ண விட மாட்டாங்க. இமீடியட்டாக பீரியாடிக்கலாக எப்பப்போ டைம் கிடைக்குதோ அதை இமீடியட்டாக கிளியர் பண்ணி எதை டிஸ்கார்ட் பண்ணணுமோ அதை இமீடியட்டாக டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பேப்பர் டீக்ளட்டரிங் பற்றி ஒரு டிஜிட்டல் டீக்ளட்டரிங் இதை பற்றியும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம தான் பண்ணணுன்ட்டு இல்லை, குழந்தைங்களோட ஸ்டடி மெட்டீரியல் இல்லை நம்ம ஃபேமிலியில் யார் பேப்பர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ எல்லாருமே வந்து அந்த பில்ஸு, ரெசிப்ட்ஸு, ஸ்டேஷ்னரிஸு, புக்ஸு, நோட் புக்ஸு இது எல்லாமே தேவையில்லாத பேப்பர்ஸ், ப்ராஜெக்ட் ஒர்க்கு என்னென்ன வீட்டில் இருக்கோ அதை பீரியாடிக்கலாக நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ண சொல்லுங்கள். அப்படி பண்ணும்போது நமக்கு பேப்பர் குப்பைகளே வந்து நிறைய சேராமல் வீட்டை வந்து ஒரு அழகாகவும் கிளட்டர் ஃப்ரீயாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர்ஸ், பில்ஸ் எல்லாமே செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பேன். என்னோடய ஒர்க் ஸ்பேஸாக இருக்கட்டும், வீட்லேயும் சரி. இப்போது எப்பப்போ நமக்கு தேவைப்படுதோ எது கிளைம் பண்ணணும், டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், அதை இம்மீடியட்டாக வந்து பண்ணிடுவேன். ரொம்ப பையில் பாய்ச்சு அப்படின்னா சில டைம் நம்ம பில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாமையே போயிடும். இந்த மாதிரி ஒரு பவுச் எப்போயுமே என்னோடய ஒர்க் பிளேஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி குழந்தைங்களும் சரி, அவங்க வந்து வீக்லி அவங்களோட பேக்காக இருக்கட்டும், எல்லாம் வந்து புக்ஸு, ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே வந்து மேண்டேட்டாக வந்து டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து அவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா 1 in 1 out ரூல். இது வந்து ரொம்ப ஃபேமஸான கான்செப்ட்டு. ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா ஒரு பொருளை வந்து நம்ம இது பண்ணிடணும். அதாவது இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 காட் இருக்கும். அது வந்து ரொம்ப ஸ்பேஸ் அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்களால் கம்ஃபர்டபுளாக பெட்ரூமை ஆக்சஸ் பண்ணவே முடியல. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணேன்னா வந்து ஒரு லோக்கல் கார்பெண்டரை வச்சு ஒரு சின்னதாக ஒரு 2500 ருபீஸ்க்கு வந்து ஒரு காட்டு நான் ரெடி பண்ணேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கேட்டிருந்தீங்க இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு நான் ஒரு ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணும்போது ஒரு லோக்கல் கார்பெண்டரை வச்சு தான் பண்ணேன். காஸ்ட் ஒரு 2500 ருபீஸ் தான் ஆச்சு எனக்கு. அது பண்ணதுக்கப்புறம் வந்து அதை நம்ம புல் அவுட் மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பாருங்களேன் பெட்ரூமே கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது. எங்களால் கம்ஃபர்டபுளாக ஆக்சஸ் பண்ண முடியுது. கொஞ்சம் க்ளீனாகவும் இருக்குது. அந்த பழைய பெட்டை தூக்கி இந்த ரூமில் இப்போ நாங்கள் போட்டுட்டோம், என்னோடய டாட்டர் இருக்க ரூமில். ஏன்னா அந்த முன்னாடி இருந்த பெட்டு வந்து ரொம்ப பழசாயிருச்சு. அது யூஸ் பண்ண முடியாத கண்டிஷனில் இருந்ததுனால அதை நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். அதை வந்து ரிப்பேருக்கு கொடுத்துருக்கேன். ப்ராபப்ளி அது சரியாச்சுன்னா நான் வந்து எங்களோட நியூ ஹவுஸ்க்கு யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ இங்கேயும் இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா யூ கேன் see a lot of ஸ்பேஸ். இந்த சைடும் அந்த சைடும் எங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. இதனால் எனக்கு க்ளீனிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப வந்து பெட்டாக வீட்டுக்குள்ளே போட்டு வைக்கும்போது என்னால் உள்ளெல்லாம் வந்து கூட்டெல்லாம் முடியவே இல்லை. எப்போவுமே அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் அதை டீக்ளட்டர் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா they keep the donation box ready. எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து டொனேஷன் பாக்ஸு, டீக்ளட்டரிங் பாக்ஸுன்னு நான் வச்சுருப்பேன். இப்போ வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக நாங்கள் எங்களோட கபோர்டு, எங்களோட ட்ரெஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். இதில் ஏதாவது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இமீடியட்டாக வீட்டில் இருக்கிறவங்க அந்த பாக்ஸில் கொண்டு வந்து அதில் போட்டுருவாங்க. ஒன்ஸ் அந்த பாக்ஸ் வந்து கலெக்ட் ஆனதுக்கப்புறம் நான் அதை வந்து டொனேஷனோ இல்லை வந்து டிஸ்கார்ட் பண்ணுறதோ நான் வந்து இல்லை ரீசைக்கிள் பண்ணுறதோ என்னன்னு சொல்லிவிட்டு நான் டிசைட் பண்ணிவிட்டு நான் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் ரெடியாக நீங்கள் வச்சுருக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் ஐயோ இது ஒரு ரெடியாக ஒரு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குப்பை இருக்குது, அந்த குப்பையை போடுறதுக்கு அந்த இடத்துல குப்பை பேஸ்கெட் இருந்தால் தான் நம்மளால், அந்த டஸ்ட்பின் இருந்தால் தான் நம்மளால் வந்து ப்ராப்பராக அதில் போடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, கீழே எங்கேயாவது போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் சேம் டெக்னிக்கு நீங்களும் இந்த டொனேஷன் பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வீடு கிளட்டர் ஃப்ரீயாகவும் சிம்பிளாகவும் ரொம்ப மினிமலாகவும் மெயின்டைன் ஆகும். ஹோப் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டீக்ளட்டர் மறக்காமல் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோவை பற்றி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மீனிங்ஃபுல் லைஃப்பை நீங்கள் கண்டிப்பாக உங்களால் வாழ முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், ஹாப்பி ஹோம் மேக்கிங், ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீவா. தேங்க்யூ.